வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலை நாம் சந்திக்க போவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடு முழுக்க 7 மாநிலங்கள்ல 13 தொகுதிகள்ல நடந்த இடைத்தேர்தல்கள்ல இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கு. 2 இடங்கள்ல தான் 13 இடங்கள்ல 2 இடங்கள்ல தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், இப்ப தமிழ்நாடு உட்பட இந்த மாதிரியான இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இன்னொரு புறம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு புது எழுச்சியை இது கொடுத்திருக்கா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்தியா கூட்டணிக்கான எழுச்சி என்பதை நம்ம பாராளுமன்ற தேர்தலிலே பார்த்தோம். இந்தியா கூட்டணிக்கான எழுச்சி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு இருந்தது. ஆனால் கொஞ்சத்துல தான் அவங்க ஆட்சியை பெறுவதிலிருந்து தவறிவிட்டார்கள் என்பதை நம்ம மக்களவை தேர்தலில் பார்த்தோம். ஆனால் அது ஏதோ ஒரு ஃப்ளூக் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேர்தலுக்கான மக்களின் தெரிவு அல்ல என்பதை இந்த இடைத்தேர்தல் நமக்கு அதிகமாக அறிவுறுத்துறதா நான் பார்க்கிறேன். எப்படின்னா, மோடியுடைய அலை, மோடியுடைய பெயர், மோடியுடைய பிம்பம் தகர்க்கப்பட்டு விட்டது என்பதற்கான அடுத்த கட்ட மக்களின் பதில்தான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள். பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் வெல்லவில்லை. ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லாத மாநிலம் இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த தேர்தல் இருக்கு. உங்களுக்கு உத்தரகாண்ட்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுது, மத்திய பிரதேசத்தில் ஆளுது. இருந்தாலும் இது போன்ற மாநிலங்களிலும் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெல்கிறது என்பது காங்கிரஸ் முக்த் பாரத்னு ஒரு ஸ்லோகனை வச்ச மோடியோட பிம்பத்திற்கு ஒரு முக்த் வருகிறது, ஒரு இறுதி கட்டம் வருகிறது என்பதை தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு நம்ம ஆலோசிச்சோம்னா, மோடியுடனுடைய பிரச்சாரம் என்பது ஒரு வெத்து பிரச்சாரமாக அமைந்ததே ஒழிய இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கவில்லை. இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யவில்லை. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியதில் தவறி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில முதலாளிகளை வளர்த்து விட்டால் இந்தியா வளர்ந்து விட்டது என்கிற பிம்பத்தை உருவாக்கினார்கள். அது இந்தியாவின் வளர்ச்சி அல்ல என்பதை இப்போ மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் என்பது ஒரு சில முதலாளிகளை உருவாக்குவதற்காக மோடி ஆட்சி செய்த தந்திரமே தவிர அது மக்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை காப்பாற்றுவதற்கோ அல்ல என்பதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தோல்வி. பீகார்ல கூட பாருங்க, ஜனதாதள் யுனைடெட் பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிறது. அங்கும் ஒரு சுயேட்சை தான் வென்றிருக்கிறார். ஜனதாதள் யுனைடெட் அபிஷியல் கேண்டிடேட்டை தோற்கடிச்சிருக்கிறார். எனவே இது மோடி ஆட்சிக்கு மக்கள் ஆதரவளிக்கவில்லை. மோடியுடைய பிம்பம் தகர்ந்து வருகிறது. அது இனியும் கட்டி அமைக்கப்பட இயலாது என்பதை வலியுறுத்துகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை. அடுத்து வரக்கூடிய அக்டோபர்ல சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா உட்பட அங்கேயும் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இப்போ அந்த தேர்தல்கள்லையும் இத்தகைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள்ல முக்கியமா பாஜக தனி கவனம் கொடுத்து வேலை செய்வதை பார்க்க முடியுது. குஜராத்தையும் கைப்பற்றுவோம்னு பார்லிமெண்ட்லயே ராகுல் சொன்னாரு. அப்போ இன்னும் கவனமாக பாஜக கவனம் செலுத்தி அதுல வேலை செய்வாங்க இல்லையா? அப்ப அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு சுலபமா அது முடிஞ்சிருமா? பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வாங்கன்றதை நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். தேர்தலுக்கு முன்பாக இரு மதங்களுக்கு இடையிலான, இரு சாதிகளுக்கு இடையிலான பிரிவினையை தூண்டி, கலவரத்தை தூண்டி, அதை அவர்கள் தேர்தல் அறுவடை செய்வது தான் அவங்களுடைய தந்திரம். வெறுப்பு பிரச்சாரமும் இந்து கத்ரே மே ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கிறது, நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று சொல்லி கலவரத்தை தூண்டி மக்களை மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பிரித்து வெல்வது மட்டுமே. ஆனால் கடந்த இப்போ 3வது முறையாக தான் பிரதமராக வந்துவிட்டேன் என்று மார்த்தட்டுகிற மோடி அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்த, இதுவரைக்கும் நேரு என்ன செய்தார், காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்டுக்கொண்டிருந்த மோடியை திரும்பி பார்த்து மக்கள் அவங்க செய்தாங்க செய்யலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களை நாங்கள் 3 முறை தெரிவு செய்தோமே, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் பட்டியலிடுங்கள் என்று கேட்டால் அந்த பட்டியலில் வருவது கடந்த 2 வாரங்களில் தினசரி ஒரு பாலம் சரிந்து விழுகிறது என்கிற செய்தி போன்றுதான் இருக்கிறது. குஜராத்தில்
சாலைகள் சரிவதுதான் இருக்கிறது. இவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த அனைத்து கட்டமைப்புகளும் தகர்ந்து கொண்டு வருகின்றன. இப்போ ஊழல் என்பதை இவர் ஒழிக்கவில்லை. தான் ஊழலை ஒழித்தேன் என்று சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு பாலத்திலும் நடந்த ஊழல் என்பது இப்ப பல்லளிக்கிறது. ஸோ இந்த பிம்பம் அவரது மட்டும் உடையல. அவர் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன பிம்பமும் பெருமளவில் உடைகிறது. ஒரு சில ஒப்பந்தக்காரர்களும், ஒரு சில முதலாளிகளுக்கும் பலனளிக்கும் ஆட்சியைத்தான் மோடி செய்து வந்தார். ஸோ அவங்க கலவரத்தையே தூண்டினாலும் கூட, இனியும் மக்கள் அவர்களை நம்பத் தயாராக இல்லை. இது நிதர்சனம். அதே நேரத்தில் தேர்தல் என்று வரும்பொழுது, தங்கள் செல்வாக்கை முழுமையாக பெறுவதற்கு அரசியல் கட்சிகள் முழுமையாக பணி செய்யணும். அப்படி இல்லாமல், இது மக்கள் பிரச்சனை, மக்கள் வாக்களிக்கணும். நீங்க போட்டா நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா நாசமா போவீங்கங்கிற மாதிரி எல்லாம் அரசியல் செய்ய முடியாது. அதல்ல ஒரு பொறுப்பு. தலைவனுக்கு அழகு அதல்ல, தலைமைக்கு அழகு அதல்ல. மக்களிடம் சென்று மக்கள் ஆதரிக்கக்கூடிய அந்த வாக்குகளை ஒன்றை பன்மடங்காக செய்யக்கூடிய வேலையை இந்தியா கூட்டணி திறம்பட செய்ய வேண்டும். மக்கள் ஆதரவு இருப்பது தெளிவாகிவிட்டது. மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருப்பதல்ல மாற்று. ராகுல் காந்தி சொல்வது போல ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்தை வேறு இருக்கக்கூடிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால், இந்தியா கூட்டணி மேலும் மக்களிடம் சென்று பணி செய்ய வேண்டி இருக்கிறது. பணி செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப தமிழ்நாட்டுல இந்த இடைத்தேர்தலை குறித்து பார்க்கணும்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அந்த தேர்தலுக்கு முன்பாக பல பிரச்சனைகள், அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கும் போதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கள்ளச்சாராய விவகாரம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைன்னு பல விவகாரங்கள் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு பெருவாரியான மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்காங்க, திமுகவினுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது பிரம்மாண்ட வெற்றி அப்படின்றதையும் பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டார். அதெல்லாம் கடந்துதானே இந்த வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ்நாடு இடைத்தேர்தல் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கென ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்குது. அது ஒரு விரும்பத்தகாத ஃபார்முலா. இது திருமங்கலம் ஃபார்முலான்னு சொன்னாங்க. பல விதமாக சொன்னாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் தேர்தலில் பல தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சரியான ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரதிபலிப்பு அப்படின்னா, எம்ஜிஆர் கட்சி தொடங்கி திண்டுக்கல் தொகுதியில மாயத்தேவரை முதலாக நிறுத்தி கண்ட வெற்றி தான். அப்போ பணபலமோ படைபலமோ எதுவும் இல்லாமல் மக்கள் ஆதரவில் பெற்ற வெற்றி அப்படின்னு அது இருந்தது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய ஒரு இடைத்தேர்தல். அதன் பிறகு கடந்த 90க்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் உலகமயமாதலும், கார்ப்பரேட் செக்டார் அரசியலில் வருவதும், பணப்புழக்கம் கூடிய ஒரு அரசியலும் வந்த பிறகு பார்த்தீங்க என்றால், இடைத்தேர்தல் என்பது மிக அதிகமான பொருட்செலவில் நடத்தப்படும் ஒரு அரசியல். ஆளுகிற கட்சி முழுக்க முழுக்க தங்கள் அதிகாரத்தை அங்கு காட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல எண்ணத்துல புறக்கணிக்கல. அவர்களுக்கு தெரியும் நாம் செய்த வேலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்யும். எனவே நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காமல் அமைதி காப்போம்னு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் நிக்கல. ஏன்னா அவர்கள் ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தலில் தேர்தலை எப்படி நடத்தினாங்க என்பது மக்கள் பார்த்துதான் இருக்காங்க. இது ஒரு புறம். அதே நேரத்துல இது ஒன்றும் புதுசல்ல தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட இடைத்தேர்தல் நடப்பது. ஆனால் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல எல்லா குற்றங்களுக்கும் திமுகவையே சாடுகின்ற ஒரு தன்மை என்பதையும் மக்கள் ரசிக்கவில்லை. ஒரு கள்ளச்சாராயம் என்பது எப்படி ஏற்பட்டது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்த பழியையும் திமுகவின் மீதும் முதல்வர் மீதும் சுமற்றும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆட்சி அதிகாரத்தை அனுபவம் பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திமுகவுக்கு எவ்வளவு அனுபவமோ அந்த அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுபவம் இருக்கிறது. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஊழல் செய்கிறார் என்றால் அது ஆட்சி அதிகாரத்துக்கு தெரிந்தா தெரியாமலா என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக மக்கள் மத்தியில வைக்கணும். அதுதான் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியுடைய கடமை. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை ஆண்ட தமிழ்நாட்டில் போலீஸ் அதிகாரிகள்
லஞ்சம் வாங்கி கொண்டு சாராயம் கடத்துறவங்களுக்கு உதவுறாங்க என்பது போல போனால் மக்களிடம் எடுபடாது. இல்ல இப்போ அதே போல அதிமுக பாட்டாளி மக்கள் போட்டியிடல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல. இப்போ அதிமுகவும் தேமுதிகவும் போட்டி போடுறதான கலாச்சார விவகாரத்தை குறித்து பேசினாங்க. ஆனால் அந்த வாக்குகள் எல்லாமே பாமகவுக்கும் இல்ல நாம் தமிழருக்கும் போயிருக்கணும். ஆனால் அங்க போகாம இப்போ அந்த வாக்கு மறுபடியும் திமுகவுக்கே போயிடுச்சான்ற கேள்வி வந்துருது இல்ல. இல்ல இன்னொரு இன்னொரு விஷயமாவும் நம்ம பார்க்கணும். இது திமுகவுக்கு போறது ஒரு பக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் நம்பல என்றால், கிராமப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட மதுவிலக்கு என்கிற கொள்கையில உண்மையற்ற தன்மை. ஏன்னா, மது விலக்கு அப்படின்னு இருந்தது என்றால், அதை தன் கட்சிக்கு சொல்லி தன் கட்சி இப்போ கள்ளுண்ணாமைன்னு திருக்குறள்ல இருக்குன்னு சொல்றோம். கள்ளுக்கு எதிரான போராட்டத்தை மகாத்மா காந்தி நடத்தினார்னு பார்த்தோம். அன்றைய காங்கிரஸ்காரர்கள் கள்ளுண்ணாமை போர் நடத்திட்டு போயிட்டு கள்ளு கடையில குடிச்சது கிடையாது. அப்படி ஒரு போராட்டம். அப்போ ஒன்னை சொன்னால் அதை செய்தார்கள். காந்தியம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னா இருந்தாங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்றவர்களோ என்னன்னா சாராயம் கூடாது என்று சொல்வதில் உண்மை இல்லை. அரசாங்கம் நடத்தக்கூடாது என்று சொல்வதில் உண்மை இருக்கு. அது சரியா நான் என்னன்னா நீங்க நேர்மையான ஒன்றை உங்க கட்சியே உங்களை நம்பாதுன்னு சொல்றேன். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஊர்வலம் போனால் அன்றைய தேதியில் எவ்வளவு சரக்கு விற்குது என்பதை பத்திரிகைகள் எழுதுகிறது. அல்லது இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு செயல் வீரர் கூட சாராயம் குடிக்காமல் தான் தேர்தல் செய்தார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியால் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு விமர்சனத்தை முழுமையாக இல்லாமல் தனக்கு ஒரு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அப்படிதான் மக்கள் இவர்களோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஸோ உண்மையாக ஒரு ஆளும் கட்சி அதீதமாக ஒரு தேர்தலை நடத்துகிறது. எதற்காக இத்தனை அமைச்சர்கள் இங்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும்? ஏன் வீதிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு இருக்கணும்? மக்களை நீங்கள் நம்பவில்லையா? அப்படி என்று கேட்பது சரி. ஆனால் அதற்கு தகுந்த அளவிற்கான நேர்மை நம்மிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிக்கென ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு நான் தமிழ் மக்களுக்காக பாடுபடுகிறேன், என்னிடம் ஒரு நாள் ஆட்சியை கொடுங்க, நான் தமிழ்நாட்டை திருப்பி விடுவேன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? இல்ல பாமக மக்கள் நம்பல, அவங்க சொல்றதுல வந்து மாற்று கருத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ நாம் தமிழர் ஏன் மக்கள் நம்பல, மாற்ற நினைக்கலையான்ற ஒரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர்ல வந்து அவங்க கட்சியை நடத்தலைங்க. அது சீமானுடைய தனிப்பட்ட நன்மைக்காக அந்த கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல சிலர் தெரிந்து அந்த வழி போறாங்க, பலர் தெரியாம பிளைண்டா அங்க இருக்காங்க. இவ்வளவுதான் நாம் தமிழர். நல்லா கவனிங்க. நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி என்பது ஒரு கட்சியாகவே செயல்படவில்லை. அது ஒரு தனிநபர்களுடைய விளம்பரம். இப்போ நாம் தமிழர்ல சீமானை அடுத்து வேறு ஒருவரும் ஒரு கட்சி நடத்துகிறார். ஒரு தொடங்கும் பொழுது 2009 பிரபாகரன் கொல்லப்பட்ட பிறகு அந்த அடையாளத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு சிலர் அந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதன் பின்னணியில பலர் இருந்தாங்க. அதுல வெளிப்படையா இருந்தவர் எம் நடராசன். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டம் தேவை. அது அதிமுக மட்டும் செய்து கொண்டிருந்தால் சரி வராது. அப்போ வேறு ஒரு அடையாளத்திலிருந்து திமுக காங்கிரஸை எதிர்ப்பதற்கு வேண்டும் என்று மட்டும் அதற்காக ஒரு பேக்கேஜ் தரப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலிலும் சில பல கோடிகள் கைமாறின. இதெல்லாம் அவங்க கட்சியே சொல்லி வெளியில வந்த விஷயங்கள் தான், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ அதில் பலன் பெற்ற சீமான் அதை தாண்டி வேறு ஒருவரும் அந்த கட்சியில் அடையாளப்படுத்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். இப்போ நாம் தமிழர் கட்சி யாரோடையும் சேர மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி போங்கன்னு சொல்றார் என்றால், காலமாக 2009 இருந்து 2024 வரைக்கும் இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு தேர்தலுக்கு 20 வருஷம். அப்போ ஒரு 16 வயதில் அந்த கட்சியில ஈர்க்கப்பட்டவனோ 18 வயதில் ஈர்க்கப்பட்டவனோ வரும்பொழுது அவன் 35 40 வயது வரைக்குமே எதை ஒன்றுமே அரசியலை காணாமல் செல்லக்கூடிய ஒரு தன்மையைத்தான் செய்யும். ஆனால் சீமானுக்கு எந்த இரக்கமும் கிடையாது. சீமானுடைய கிராஃப் எதுவும் குறையல. ஸோ அவருடைய எண்ணம் செயல்பாடு எல்லாம் தனக்கு பிறகு தன் மகன் வருவான் என்று அவரே ஒரு மீட்டிங்ல சொல்லிடுறார். அப்போ இந்த ஒரு தனிநபர் தான் தமிழர் அடையாளத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டிற்கான தேவை என்ன? தமிழன் ஆளணும்னா என்ன செய்யணும்? தமிழ்ல சட்டம் வரணும்னா என்ன செய்யணும்? தமிழ்ல கல்வி வரணும்னா என்ன செய்யணும்னு ஒன்றும் இல்லாமல் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் எல்லாவிடம் மாற்றி விடுவேன் என்றால் நீங்க வந்தாலும் இதே ஐஏஎஸ் தான்.
நீங்க வந்தாலும் இதே ஐபிஎஸ் தான், நீங்க வந்தாலும் இதே சப் ரெஜிஸ்ட்ரார் தான், நீங்க வந்தாலும் இதே ப்ராசிக்யூட்டர் தான். எப்படி உன்னை கண்ட உடனே அவங்க மாறிடுவாங்க, அவங்களுக்கு அறிவு வந்துடும். ஸோ இந்த பொய் ஏமாற்றெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் எதையும் செய்யலைன்னு சொல்றவங்க ஒரு பொய்யான தோற்றத்தை விதைக்க பார்க்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் திருப்பி அடிக்கும். ஏன்னா ஆட்சி, அதிகாரம், அதனுடைய நன்மை, தீமை, ஊழல், லஞ்சம், அதிலிருந்து வெளிவருவது, அதில் மாட்டிக்கொள்வது என்ற எல்லா அனுபவங்களையும் கடந்த 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக திமுக, அதிமுகவிலிருந்து சாதாரண மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நிர்வாகத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களிடம் போயிட்டு என்கிட்ட ஆட்சி கொடுத்தா மாறிடும்னா என்கிட்ட படம் டைரக்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட ப்ரொடியூசரே கொடுக்கலையே. அப்போ ஒரு சினிமா கவர்ச்சியும் பிரபாகரனின் கவர்ச்சியையும் வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கிவிட்டு அதை பற்றியும் பேசாமல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தனது நன்மையை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சீமான் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் நாம் தமிழர் கட்சி ஒரு மட்டத்தை விட்டு வெளியே வருவதே இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் ஒரு வேட்பாளரை போட்டு விடுவது, அதோடு அமைதியாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கட்டத்தில் மக்களுக்கு இவர்களுடைய போலித்தனம் அதிக வரும்போது காணாமல் போவார்கள், அவ்வளவுதான். விஜய் வந்தால் என்னிடம் வர வேண்டும், அவங்க வந்தா என்னிடம் வர வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மீடியாவுக்கு என்னன்னாங்க, இன்னைக்கு இப்படி பாருங்க, ஒரு காலத்துல ஒரு பத்திரிகை செய்தி அல்லது ரேடியோன்னு ஆல் இண்டியா ரேடியோ அப்படி இருந்த பொழுது தாண்டி இப்பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான யூடியூப் முதல் கொண்டு சோசியல் மீடியாவா இருக்கு. ஸோ அப்போ சீமான் போன்றவர்கள் எதையாவது உளறுவதோ எதையாவது பேசுவதோ என்பது பொழுதுபோக்காக. இப்போ நான் இதை பலமுறை பார்த்துருக்கேன். நீங்கள் ஊபர், ஓலா போன்ற டாக்ஸி எடுத்தீங்கன்னா அதனுடைய ஓட்டுநர்கள், ஆட்டோவில் இருக்கிற ஓட்டுநர்களுக்கு பொழுதுபோக்கு வெயிட்டிங் பீரியடில் மற்ற டைமில் தேவை. அப்போ அந்த இடங்களை உங்களுக்கு எது ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. இப்போ அந்த நேரத்தில் போயிட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தால் அவர்களுக்கு புரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு சவால் வர்றது ஒரு விஷயமா போனால் அவர் சொன்னார்ப்பா சூப்பராக கேட்டார்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பொழுது. இது எப்படின்னா வடிவேலு மாதிரி தான். வடிவேலு ஒரு காலத்தில் என்ன சொன்னாரு, ஒரு சிறு குழந்தை கூட என்ன தெரியும், தமிழ்நாட்டில் எனக்கு தெரியாதவங்களே கிடையாது அப்படின்றத வட்டி தான் அரசியலில் வந்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அது எங்க நடந்ததுன்னா சினிமாவில் கூட அவர் இல்லாத நிலைமைக்கு தான் நடந்தது. ஸோ உங்களை எதற்காக பயன்படுத்துகிறார்கள், எந்த நுகர்வோர் உங்களை நுகர்கிறார்கள் என்பது முக்கியம். ஸோ நாம் தமிழர் போன்ற கட்சியெல்லாம் உண்மையா இருந்தாதான் ஆளுமை உள்ளவர்கள் உங்களை நுகர்வார்கள். ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களை நுகர்வார்கள். இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டில் இருந்து ஒருவர் ஐஏஎஸோ ஐபிஎஸோ படிக்கணும்னா என்ன அறிவு வளர்ந்திருக்கும் சொல்லுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தோ அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் எஸ்எஃப்ஐல ஸ்டடி சர்க்கிள் மூலம் அறிவு பெற்று மாணவர் இயக்கங்கள்ல இருந்து ஒரு காலத்தில் தேர்வு என்று எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்க பல பேர். அதுல பல பேர் என்ன புரட்சி பேசிட்டு பாடுற அவர் ஐஏஎஸ் ஆயிட்டாருன்னு அவர்கள் மீது குறை சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அந்த கல்வியை, அந்த ஆளுமை என்கிற கல்வியை, ஆளும் பார்வையை மாணவர்களுக்கு மார்க்சியம் கொடுக்குது. நாம் தமிழர்கள் என்னங்க கொடுத்தாங்க? பனை விதைப்போம், விவசாயத்தை அரசு ஊழியராக்குவோம். இதெல்லாம் யாரை ஏமாத்துற விஷயம்? ஒரு விவசாயியும் தன் மகனை விவசாயத்தை விட்டு அடுத்த ஒரு தொழிலுக்கு போகணும்னு சொல்லி படிப்பிப்பது எதனால்? அந்த சைக்காலஜி ஏன் வருது? ஏன் வருது? இது அதாவது ஒரு 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 பகுத்தறிவு கிடையாது, ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச் கிடையாது. கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியா எப்படி இருக்குன்றது கிடையாது. எந்த ஒரு அறிவையும் ஊட்டாமல் பிரபாகரனின் துப்பாக்கியால் கவரப்பட்ட சிறு குழந்தைகளையும் அதன் மூலம் நாம தமிழர்னா இதுதான் அடையாளம் என்று ஒரு சினிமா ஹீரோ பின்னாடி போன மாதிரி இருந்தவர்களை அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை தொடங்கிவிட்டு அதில் யாராவது அறிவா பேசுறாங்கன்னா அவங்கள நீக்கிவிட்டு நான் சொல்றதை கேளு இல்லாட்டின்னு ஒரு தவறான வார்த்தைகள் எத்தனை ஆடியோ கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு நாம் தமிழர்ல இருந்து ஏன் மக்கள் ஆதரிக்கலைன்னா ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது.
மக்களுக்கான ஒரு திட்டம் கிடையாது. உதாரணமா அவர் ஒரு கேள்வி ஆனால் கேட்கிறார். ஒரு 10,000 ஓட்டு வரதையே அவங்க பெருசா தானே பார்க்கிறாங்க. 10,000 ஓட்டு அவருக்கு வந்தாலுமே லாபம் அதுவே எங்களுக்கான ஓட்டு பொறுத்த தானே அது. மட்டில் அது லாபம் தனக்கு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை வைத்து இப்போ 10% வாக்குகள் காணாது என்று விஜயகாந்த் அலையன்ஸ் வச்சார், எதிர்க்கட்சி தலைவரானார். அதை அடுத்து எப்படி கொண்டு போனாங்க, கொண்டு போகலன்றது விமர்சனத்துக்குரியது. ஆனால் அதை ஒட்டி அடுத்த நிலைமைக்கு வந்தார். ஆனால் அத்தனை வாக்குகளை வைத்துக்கொண்டு அடுத்து எதையும் செய்ய முடியாது என்று கமலஹாசன் ஒதுங்கிவிட்டார். இந்த தனிநபர்கள் ஆனா இவருக்கு அது லாபகரமாக இருக்கிறது. இதுல ஒரு சில விஷயங்கள் போனோம்னா, திருச்சி சூர்யா போன்றவர்களுடைய உரைய தான் நீங்க கேட்கணும். ஏன்னா, அதுல என்ன லாபம் இருக்குன்றது. மணல் மாஃபியா, மற்ற மாஃபியாக்கள் கிட்ட இருந்து நாங்கள் மிரட்டி பணம் பறிக்கிறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்ல, ஆனால் அப்படி பணம் பறித்த கூட்டத்திலிருந்து வந்த இதுக்கு சூர்யா சொல்றார். சீமான் யார் யார்கிட்ட கட்டிங் வாங்கினார்ன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி. இதனுடைய உண்மை பொய் என்பதை அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியும். என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறதுன்னு சொல்லி. ஒரு அரசியல் கட்சியினுடைய விஷயத்தை அரசியலுக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. உதாரணமாக சமீபத்தில் நீங்க சொன்னீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைன்ட்டு. ஆம்ஸ்ட்ராங் உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை ஆட்சி செய்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர். அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி. அவர்களுடைய சின்னம் யானை சின்னம். கடந்த மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டதுன்னு இதுவரைக்கும் யாராவது உங்களுக்கு செய்தியில சொல்லியிருக்காங்களா? அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டது. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் என்ன? 0.3. 0.5% வாக்குகள் கூட வாங்கல. ஆனால் அவர் மக்களுக்கு பாடுபட்டார், அவர் மக்களுக்காக இயங்கினார், அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய குரல் நம்ம அதிகம் கேட்கிறோம். நான் எதுக்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு சிலருக்கு தனிப்பட்ட முறையில் அடையாளத்தையும் வளர்ச்சியையும் தருகிறது. அந்த இடத்துல நீங்க சீமான பொருத்தி பாருங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் நடக்கும். தமிழர்களுக்காக நடக்காது. ஆனால் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், இப்ப திராவிட இயக்கத்தை பத்திய மார்க்சிய விமர்சனம் இருக்கு. அது ஒரு ஃபியூடல் பார்ட்டி, அதனுடைய அப்ரோச் இவ்வளவுதான் இருக்கும், இதை தாண்டி போகாது அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த கட்சி ஒரு மாநில உரிமைகளுக்கான ஒரு அடையாளத்தை இந்தியா சுதந்திரம் பெற்ற போது கொடுத்தது என்பது சரியான ஒரு தெரிவு அப்படிங்கிறத வரலாறு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் அவசியம். இந்தியாவினுடைய மொழிகள் அழியக்கூடாது. இப்போ தமிழ் என்கிற அடையாளத்தை ஒரு மாநில அந்தஸ்துக்காக நம்ம தூக்கி பிடிக்காமல் இருந்திருந்தோமானால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் திரைத்துறை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. இதே சீமான் அடையாளம் தெரியாமல் இருந்திருப்பார். இன்னைக்கு இயக்குனர் சீமான் என்று தான் அவர் வெளியில வந்தவர், சினிமால இருந்தான வந்தவர், அடையாளம் தெரியாம போயிருப்பார். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தழைக்குது என்றால் தமிழ் தழைப்பதால் தான் அது இருக்கு. ஒரு ரீஜனல் பூர்ஷ்வாசி என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு இன்டெப்தா பார்த்தீங்கன்னா பஜாஜ் கிட்ட இருந்து டிவிஎஸ் வளர்த்து விட்ட மாதிரியான ஒரு அரசியல். டிவிஎஸ் வளர்ந்தால் அது ஐயர் வளர்றாரா இல்லையான்னு பார்க்கல, தமிழ்நாடு வளர்தான்னு பார்த்த ஒரு அரசியல். அப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் டிவிஎஸும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியல். இப்படி தமிழ்நாட்டை வளர்த்து தமிழ்நாட்டின் முதலாளிகள் இன்று ஒரிசாவை சுரண்டுகிறார்கள் என்று அமித்ஷாவும் மோடியும் பேசக்கூடிய அளவிற்கு தமிழ் முதலாளித்துவம் வளர்ந்திருக்கிறது. தமிழ் முதலாளிகள் வளர்ந்திருக்காங்க. அந்த வளர்ச்சியை திராவிட இயக்கம் கொடுத்திருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னா சவுகார்பேட்டை தமிழ்நாடு ஆயிருக்கும். சவுகார்பேட்டை இன்றைக்கு சென்னை ஆகி கொண்டிருக்கிறது. அந்த சவுகார்பேட்டை தமிழ்நாடு ஆயிருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு திமுக என்ன செஞ்சது, அண்ணா திமுக என்ன செஞ்சது, திராவிட இயக்கங்கள் என்ன செய்தது என்று கேட்பவர்கள் தமிழர்களின் நன்மைக்காக கேட்பவர்கள் இல்லை. உண்மையான தமிழர்களின் நன்மைக்காக இந்த திராவிட இயக்கங்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்டத்திற்கு தமிழை ஆளும் லெவலுக்கு எப்படி கொண்டு போனோம், தமிழரை ஆள வைக்கும் அளவிற்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்ம கவனிக்கணும். அப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை போன்ற நபர்களை நியமித்து
ரவுடிகளை வைத்துக்கொண்டு எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் போன அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக மாத்துறாங்க. ஒரு தரம் குறைந்த அரசியலுக்கு கொண்டு வராங்க. சித்தாந்த அரசியல்ல வச்சில்ல. உங்களுக்கு பெரியார் எடுத்து பேசினார் என்றால் 10 புத்தகத்தை படிக்க வேண்டியிருந்தது அவருக்கு பதில் சொல்றதுக்கு. இல்லது அவரை புரிந்து கொள்வதற்கு. அப்போ ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம் என்றால் நம்முடைய அறிவு வளரணும். சீமானுடைய பேச்சையும் அண்ணாமலையுடைய பேச்சையும் அதிகம் பேர் கேட்கிறார்கள் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய டார்லிங்ஸ் அவங்க தான். சோசியல் மீடியாவில் உள்ளவர்களுக்கு பணம் தரக்கூடிய வகையில் பேசக்கூடியவர்கள் ஹிட் அடிக்கிறவங்க அவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தமிழ் இளைஞர்களுடைய, தமிழர்களின் எதிர்காலத்தினுடைய அறிவு வளர்ச்சிக்கு, ஆளுமை வளர்ச்சிக்கு அவர்கள் என்ன தீனி போடுறாங்கன்னு பாருங்க. தரம் குறைந்த தீனியை தான் போடுறாங்க. திசை திருப்புறாங்க. இதுதான் நம்ம கவனிக்கணும். இதை அனுபவம் உள்ள இளைஞர்கள், ஆளுமையை பற்றி அறிந்த இளைஞர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் நாட் ஸ்வேட் பை சச் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த ரவுடிசத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பவர் தேவை. அவங்களுக்கு அண்ணாமலை இன்னமும் போலீஸ் அதிகாரியா இருக்கார். திருச்சி சூர்யா இன்டர்வியூல சொன்ன மாதிரி 65% தமிழ்நாடு போலீஸ் அண்ணாமலைக்கு தகவல் கொடுக்குறாங்க. அண்ணாமலையோட தொடர்புல இருக்காங்க. அவர் மத்திய ஆட்சியை வச்சு மிரட்டி ஐபிஎஸ் ஆபீசர் கூட தன் கையில எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நம்பி அதன் மூலமாக தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி ரவுடிகளை திட்டமிட்டு வளர்க்குறாங்க கட்சியில. ஏன்னா ஒரு நாளை கலவரம் வந்தா தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணிட்டு சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்ல. இதுல பல திட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த அரசியலுக்கு வேறு ஒரு தளத்திலிருந்து அட்டாக்க கொடுக்கிற ஒரு இயக்கமாகத்தான் நாம் தமிழர் அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ செயல்பாட்டில் அது இல்லாத காரணத்தினால்தான் ஒரு குறிப்பிட்ட தமிழர் என்கிற அடையாளமும், தமிழர் ஆள வேண்டும் என்கிற எண்ணமும், தமிழை உச்சத்தில் வைக்க வேண்டிய எண்ணமும் அனைத்து தமிழர்களுக்கும் இருக்கு. அப்ப அதுல மிஸ்லீட் ஆகிற ஒரு கூட்டம் மாதிரியான கூட்டத்தை, அதாவது இப்படி பேசி அந்த அறிவும் திறமையும் வளர வேண்டிய இளைஞர்களை ராங் ரூட்ல கொண்டு விட வேண்டிய சிலரை எல்லா காலங்களிலும் தயாரித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு இந்த வந்த இளைஞர்கள்லாம் நோ மோர் இளைஞர்களா இருப்பாங்க. அவங்க ரஜினி ரசிகர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்க கனவு இருக்கும்? அவங்களுக்கு எப்படி கனவு இருக்கும்? நாசமா போகட்டும். இவர் சொல்றது தமிழ்நாடு நாசமாகாது, அது வளரும். இவரை நம்பி வந்தவர்கள் நாசமாவார்கள். ஸோ நீங்க இந்த சீமான் தமிழர்களுக்கான ஆள் அல்ல, தனக்கான ஆள். அதற்கு அவர் பயன்படுத்துகிற யுக்தி தமிழ் எப்படி சாதி அடையாளத்தில் சிலர் தங்களை முன்னிறுத்தி கொண்டார்களோ அது போல இவர் தமிழ் அடையாளத்தில் தன்னை வளர்த்துக் கொள்ளுகிறார். அந்த கட்சியை அவர் வளர்க்கவில்லை. இதுக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுது. இதை புரிந்து கொண்ட கூட்டம் அந்தந்த இடத்தில் தனக்கு நன்மை இருக்கும் என்கிற அளவில் அவரோடு இருக்காங்க. அவ்வளவுதான். அது தவறு. இவர் அரசியலில் வளர்ச்சிக்காக இல்லை, இவர் நம்மளை அழிக்கிறார் என்று புரிந்தவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அது தமிழ்நாட்டுக்கான கட்சி அல்ல, தமிழருக்கான கட்சி அல்ல. அது ஒரு தனிநபருக்கான கட்சி. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி.